அணில் சேமியா பேக்கெட் ஒரு 1.5 பேக்கெட் வந்து தண்ணியில், நார்மல் தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துடலாம். இது கூட தூளுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இட்லி பாத்திரத்தில் இந்த ராகி சேமியாவை புழிஞ்சிட்டு உதிரி உதிரியாக இருக்க மாதிரி அப்படியே எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லைட்டாக எல்லாம் உதிரி உதிரியாக பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். காரத்துக்கு வந்து கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு இந்த ராகி சேமியாவையும் நான் பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தக்காளி கூட ஒரு குட்டி தக்காளியாக ஒன்று சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு நீங்கள் இறக்கிடலாம். ஒரு லைட் வெயிட்டான, ஹெல்த்தியான, டேஸ்டியான ஒரு டிஃபன். அடுத்தது ஸ்வீட்டுக்கு வந்து 1/2 மூடி தேங்காய், ஒரு ஏலக்காய் சேர்த்து துருவிட்டு இந்த மீதி இருக்க ராகி சேமியாவில் சேர்த்துக்கிறேன். இது கூட நாட்டு சக்கரை வந்து வேணுங்கிற அளவு சேர்த்துக்கிறேன். இதை கலந்துட்டு ஸ்வீட்டு, காரம் ரெண்டுத்துலேயுமே ஒரு கரண்டி வச்சு என்னோடய டின்னரை ஃபினிஷ் பண்ணிட்டேன்.